நவமானிய பெண்ணான பொத்தமத்த பொத்தாடிய நவமானிய இருப்பது என்ன விதமாற்று எனக்கு விவரமாய் தெரிந்தார் மனிதர்களே. கலங்கி இருப்பாளர் சாமி காரணங்கள் ஒன்றுமில்லை. நான் அழுது கொண்டதை தவிர வேற ஒண்ணு இல்ல. தெரிந்தார் கேளு பண்ணே. அடியத்தி தேவி வந்தாதினா பெண்ணை நம்ம தெளிப்பாக வாழ்ந்தோமாடே. நாம் இருவரும் செழிப்பாய் வாழ்ந்து வந்தோம். இன்று மூதேவி வந்ததினால் நாம் முறையிடுவது யார் இடத்தில் பண்ணிருக்கிறோம்? தெரிவித்தார் இதோ கஞ்சி வர்றேங்க. நீங்க மனதில் ஒரு வார்த்தை வைக்காடா. இன்னும் உள்ள வராதா? தெரிவித்தாரு கேளு பண்ண. அடியாக்கோ வந்தால் கொண்டவே என்ன பண்றது? பெண்ண கொஞ்சம் வாடி கஞ்சியேடா. நான் கோபங்கள் கொள்ளவில்லை. நேரங்கள் ஆகும் முன்னே நான் மறுபடியும் வேலைக்கு போகணும் பண்ணிருக்கிறோம். ஐயா கஞ்சி தான் வைத்தேன் ஐயா. என் சாமி காப்பு தர உண்ணா ஐயா. கஞ்சி தான் வைத்தேன் ஐயா. என் சாமி காப்பு தர உண்ணா ஐயா. நீங்க காப்பு தர உண்ணா ஐயா. என்னைய காத்தின விட்டேருங்க. இதோ கஞ்சி வச்சிருக்கேன். கஞ்சி குடிச்சிட்டு கட்டில் சத்த நேரம் போறேன். சத்த நேரம் வரக்குங்க. தெரியுதாரு கேள்வி பண்ணு. அடிய வீட்டிருப்பேன் என்று சொல்லு பெண்ணான மெல்லியர சொன்னாயோடு. அடிய வீட்டிருப்பேன் என்று சொல்லு பெண்ணான மெல்லியர சொன்னாயோடு. நான் வீட்டிருப்பேன் என்று சொல்லிவிட்டாய். நான் காத்து போய் இருந்தேன். நீ ஏன் பெண்ணை கஞ்சி கொண்டு வருகவில்லை? உங்களுக்கு சரியான கஞ்சி கொண்டு நீங்க கோபம் கொள்ளணும். நெல்லு குத்தி சோறு சமைச்சதுனால என்னால உங்களுக்கு சரியான கஞ்சி கொண்டு வரல. சரி ரைட்டு. கஞ்சி வச்சுக்க. கஞ்சி குடிக்காதா?
என்ன கஞ்சி மாற்றி கொடுத்த? கொள்ளு கஞ்சி. கொள்ளு கஞ்சியா? அது கடிச்சுக்கு என்னம்மா? அவரு எங்க வீட்டுக்காரரு கல்லோடைக்க போனாரு பாறைக்கு. அதான் 30 நாளா கல்லு உடச்சு நெஞ்செல்லாம் உடஞ்சு போச்சு. அதனால கொல்ல வறுத்து அப்படியே உப்பு போட்டு கொதிக்க வச்சு கொடுத்துருக்கேன். கடிச்சுக்காயா? கருவாடு. ஆகிய கூட கருவாடு தான் கஞ்சி குடிக்க முடியாது. கொஞ்சம் கூட. ஆனாலும் கேளு பண்ணு அடிய கஞ்சை கொடைத்தானோடு பெண்ணான கலக்கந்தளித்தானோடு அடிய கஞ்சை கொடைத்தானோடு பெண்ணான கலக்கந்தளித்தானோடு அடி கலக்கந்தளித்தானோடு பெண்ணான கடுவட்டம் போற பெண்ண ஆனாலும் கேளு பண்ணு நான் கஞ்சியும் குடித்து விட்டேன் கலக்கம் தெரிந்து போய்விட்டேன் நான் மறுபடியும் காடு வெட்ட போறேன் போறேன் என்று பொற்கொடியா கூட நீங்க மறுபடியும் காடு வெட்ட போறேன்னு சொல்றீங்க. இந்த சத்தத்துல யாரும் துணை இல்லாம சரி நான் என்ன பண்ணுவேன்னா தெரித்தாரு கேள்வி பண்ணு ஆடியா நீரமாய் வந்த மாடியோ எப்பெண்ணாகாத காலம் மாடிய ஆடியா நீரமாய் வந்த மாடியோ நம்ம அந்திரமாய் வந்து விட்டோம். இது ஆகாத காலம். நாம் இருவரும் அனுபவிக்கதான் பண்ணி வந்திருக்கிறோம். இந்த சத்தத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நானும் உங்க கூட வரேன், கூட்டிட்டு போறீங்க, அதான் உங்களுக்கு நல்லது. தெரியுதாரு கேளு பண்ண அடி காடு வெட்டு ஒட்டாரோட பெண்ணான கூட வர நாயம் உண்டோ அடி காடு வெட்டு ஒட்டாரோட பெண்ணான கூட வர நாயம் உண்டோ அடி கூட வர நாயம் உண்டோ பெண்ணான மெல்லியார அழகியதையோ ஆனாலும் கேளு பண்ண இந்த காடு வெட்டு ஒட்டருடன் நீ கூட வர நியாயம் இல்லை பெண்ணே. என்னால் அகிலாத என்று சொல்லிய அங்க வந்த காதமேல வார்த்தை என்ன செய்வேன்
கம்முனு இருப்பா, சொல்லுவாங்க. ஆ, என்ன வருதுங்க ஆ, என்ன வருதுங்க சரி. தெரியுங்க ஆ, உங்க மனசு தாங்காம போயிடும் ஆ. அதனால என்னைய கூட கூட்டி போயிடாதா தெரித்தாரு கேளு முன்ன. ஆரியா என்ன அபிநயராமா. உனக்கு என்ன பிழைவர் என்று எனக்கு விவரமாய் தெரித்தாரு மன்ன திருவள்ளி. என்ன தெரியுங்க தெரித்தாரு மன்ன. அந்த தரத்தில் அதான் போறாரு சாமி என்ன தண்ணி ஊத்து என்று சொல்லி என்ன தண்ணி ஊத்து என்று சொல்லி சாமி என்ன சந்தாரங்க பண்ணுவாங்க சாமி என்ன சோறு போடு என்று சொல்லி சோறு போடு என்று சொல்லி சாமி என்ன தொந்தரவு செய்கிறாங்க ஆனால் நாதா தெரித்தாரு மன்ன. இந்த பெண்ணால ஆ, என்ன பிள்ளைவர்னு கேட்டீங்க ஆ, இந்த சத்தத்துல சரி. வரவங்க போறவங்களா ஆ, அம்மா ஒரு சோறுங்க போடு ஆ, இல்ல ஒரு பச்சை தண்ணி இருந்தாலும் ஊத்து ஆ, அப்படின்னு கேக்குறாங்க சரி. இதுக்கு நீங்க என்ன விளக்கம் சொன்னீங்கன்னா ஆ, இந்த சத்தத்துல இருப்பேன் சரி. இல்லைன்னா நானும் உங்க கூட வரேனாதா தெரித்தாரு கேளு மன்ன. ஆ. அந்த மேல்நாட்டில் ஆ, 1000 ஒட்டருடன் நாம் இருவரும் நேர்மையாக வாழ்ந்து வந்தவர்கள். பசி என்று வந்தவர்களுக்கு அன்னம் அளிக்காமலும் தாகம் என்று வந்தவர்களுக்கு நம்ம தண்ணீர் கொடுக்காமலும் நம்மளோட சத்திரத்தில் நம்மளால இருக்க முடியாது பிள்ளைகளே. சோறு போடலாம் ஒரு முறை தண்ணி ஊத்தலாம். அதனால எந்த ஒரு தோஷமும் இல்ல. மரியாதையா ஊத்தணும், இல்லைன்னா முத கிடைக்கும். கூடுடா. இந்த மாதிரி வார்த்தை புதுக்கிற வருஷம் தான் கொஞ்ச நாள் காத்திருந்தேன் இனிமேல் போடுறதா போதும் இத பிரகாரமாக வேலைக்கு சென்ற சாமி ஒருத்தன் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு விட்டு மறுபடியும் வேலைக்கு சென்ற பிறகு அந்த வழியாக பூசாரி வருகிற விதம் நாங்க இங்க வாங்க. எந்த வாசப்படிய பாத்துக்கிட்டு நான் செக்கான வாசப்படிய பாத்துக்கிட்டே இருந்தேன். வந்தானா அல்வா சாப்பிட்டானோ சாப்பிட தெரியல. போயிட்டானாங்க. போறாங்கடியா. போனோம்னா கையத்தான் நீட்டுவான். என்ன பண்ணலாங்க? மருத்துவ வந்துலாம் போகக்கூடாதுன்னா அவ வாயாலே நான் செஞ்சதெல்லாம் தப்பு மாமா அப்படின்னு சொல்ல வைக்கணும். இங்க பாரு, இப்பெல்லாம் பூசாரி மை தரான்னு சொல்றாங்க. நல்ல பூசாரிய பார்த்து கூட்டிக்கிட்டு வர்ற. பூசாரிய மைய வாங்கிட்டு போய் தான் அவ ஆட்டத்தை அடக்கணும். பூசாரி
என்னை போன்ற நாடக கலை ரசிகர்களுக்கும் நானாகிய பூஜாரி வணக்கம். வணக்கம் அப்படி வணக்கம் பூசாரி. வணக்கம் பூசாரி. வணக்கம் வணக்கம். பூசாரி பாப்பா நம்ம ஊர் எந்த ஊரியா? என்னங்க நம்ம ஊர் எந்த ஊரு? ஊரை கேட்குறீங்களா? சொந்த ஊரே நாமக்கலுங்க. நாமக்கல். நாமக்கல். பூசாரி என்னங்க கையில் இருக்கிறது என்ன? உங்களுக்கு எப்படி தெரியுது? செத்தவங்களுக்கு முன்னாடி அடிச்சுட்டு போறதா தெரியுது. மத்தாளம்னு பாக்குறீங்களா? நல்லங்க முத்துறங்க. இல்லையா? ஆமா. அது எதுக்காகும்? எதுக்கு ஆகுங்களா? ஏங்க இதை வச்சு தாங்க காரியமே ஓட்டணும். கருப்பு கழிக்கலாம், பேய் ஓட்டலாம், மினி கடத்தலாம், மண்டை பார்க்கலாம், எல்லா சகலமும் கையில் இருக்குது. புரியா? ஆமாங்க. பூசாரி நமக்கு ஒரு மந்த பாக்குறோம் பூசாரி. மண்டை பார்க்கலாம் இப்ப நேரம் இல்லைங்க. நாமக்கல்ல போடுங்க, மணி 2 மணி ஆக போகுங்க. ஆமாங்க. உங்களுக்கு பார்த்துட்டு தான் போகணும் பூசாரி. என்னங்க? கூட ஒரு யானை பூசாரி போட்டுருக்கு. பெரிய சித்திரவதையா பண்றியா? சரி, மந்த பாக்கணும் பூசாரி. மண்டை தான் பாக்குறீங்களா? இல்ல ராஜில பாத்துக்கிறது? மந்தையே பாத்துக்கலாம். மந்தையா பாக்குறீங்களா? ஆமா. அதுக்கு ஆகல ஜாமான் வேணுமே. என்ன வேணும்? தேங்காய் பழம், சூடம், ஜாமான், வெத்தா பாக்க, சந்தனம், குங்குமம், எலுமிச்சம்பழம் 3 வேணுமையா? எலுமிச்சம்பழம் எதுக்கு? உன் பொண்டாட்டி வளைக்க போறோம். மலைக்காப்புக்கு இல்லையா? ஒரு காக்கை கருப்பா பேய பிசாத மினி இருக்குன்னு வச்சுக்க.